சாயங்காலம் ஸ்கூல் விட்டு பசங்க வந்தால் ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு நம்ம ஒரு போண்டா செய்யலாம். கோதுமை மாவு 1 கப்பு, அப்புறம் அதே கப்பில் கடல மாவு 1/2 கப்பு, அப்புறம் அரிசி மாவு ஒரு 1/4 கப்பு, தேவையான அளவு உப்பு. இது 3யும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கலந்து விட்டுங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது, பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். இந்தமாரி கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சி வச்சுக்கலாம். பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே இந்தமாரி சின்ன தின்பண்டம் செஞ்சு கொடுத்தா வீட்டிலே சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் நல்லா ஹெல்த்து. இந்தமாரி செஞ்சு கொடுங்க. இப்போ அதில் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி தழை, இஞ்சி, பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் இதில் கொட்டி இப்போ கலந்துக்கலாம். இதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கணும். 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்து விட்டோம்னா நல்லா எல்லாம் ஒன்றாயிடும். எல்லாம் கலந்தாச்சு. இதில் கொஞ்சோண்டு சோடாப்பு கலந்துக்கலாம். கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். சோடாப்பு பிடிக்கலைன்னா கொஞ்சம் தோசை மாவு இருந்தால் கலந்துங்க, நல்லாயிருக்கும். இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பில் கனமான பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் இப்போ சூடாகிட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கலாம். இதுமாரி மீடியமாக அடுப்பை வச்சுக்கிட்டு இதுமாரி பெரட்டி விட்டிங்கன்னா நல்லா செவர வெந்துடும். இதுமாரி குட்டி குட்டி போண்டா போடுங்க, நல்லாயிருக்கும். வெந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ தம்பிட்டு கொடுக்குறேன், எடுத்து சாப்பிட்டு போயிருப்பா. ஒரு பொண்ணு இருக்கா?